உட்காருங்க அப்படியே கத்துக்கிறேன். போடா கச கச டிஷர்ட் மொத்தமா வராது. தெரிய முடியும். நான் 2000 மூஞ்சி மறைச்சிட்டா வீட்டுல தெரிய முடியாது. ஹலோ ஏமா பைல்ஸ் நைட் ஆகும் 8 மணி. அது 20 நிமிஷம் 20 நிமிஷம் மேல தான் வச்சிடலாம். ஜெயிக்கணும். ஜெயிச்சு ஜோக்கர்கிட்ட சொல்லணும். எல்லாமே ஜோக்கரா இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? வைக்க யாரால முடியாது தெரிந்து கொள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? உன்ன தர சொல்றேன். அதுவே தெரியாம யாரு பேசுறான் சத்தமா வர்றா அக்கலை காஞ்சி படுத்து. ஏய் நான் தான் அக்கறை, நீ தொப்பைய காசு பண்ணிருக்கப்பா. தாஸ் மாதிரி ஆயிட்டியடா. அது ஏன்டா அப்படி போயிருக்க உடனே? அது அப்படிதான் டக்குன்னு நான் பண்ணுவேன். யார் போடுங்க எப்பா அப்பா ஏய் இரு நான் அப்படிதான் பாச்ச பாட மாட்டேன். நான் கேட்கறேன். ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்தா லிசனிங் காப்பிரைட் விடும். அந்த மாஸ்டர் என்ன சொன்னா, we are listening not hearing, you are learning not listening. தெரியாதடா அவனுக்கு. வீடியோல பார்த்தோமா? வீடியோல பாரு. போலாம் எனக்கு இடத்த ஒதுங்கலாம். சிஎல் செலிபிரிட்டி ஜஸ்ட் பாருங்க. டான் 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 ராத்து லெஞ்சி குஞ்சி சி என்றாங்க செலிபிரிட்டி நீட்டிஸ். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? சரி சரி அதே நல்ல மொக்க சென்சார் சத்ராடே கியூட்டி கோகு கோகு செருப்பு மை கோகு தூக்கிட்டு வந்துருவாங்க. கோகு மை கோகு மாசி சக்கராம் சக்திமான் தான் மாசி கூட. ஏய் அவருக்கு வயசாயிருச்சுடா. இப்ப ஓல்ட் இஸ் கோல்ட். ரெண்டு சுத்துறால சுகர் சுத்த முடியாதா? பழைய மாதிரி தூங்க ஊத சொன்னா கேஸ் ஸ்டவ்ல வந்து அப்படிங்கிறா. ஒன் பஞ்சு பண்ண அவன் மொட்டை ஜாயின்ட் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். ஒன் ஸ்டார் மாதிரி. ஏய் நீ 6 அடிச்சு நோட்டே பண்ணு. நேரா எல்லாம் விட்டுட்டேன். ஏன்னா போன்ல இல்ல. போல் 137 எத்தனை சின்ன இருந்து அடிச்சது தெரியல. கல்வெட்டுல பதிக்கிறேன்டா. நெத்து 4வது பூமா அடி ஸ்ட்ரெயிட் செம ஹைட். 4வதா 5வதாடா இது? ஏய் உனனா எத்தனை பறந்துச்சு கிளம்பு. அப்பா போடுப்பா. இது ஏன்டா நான் தெரிஞ்சு 7 6குள்ள இருக்குடா. ஏது பாக்கலாமா? ஆமா பாரு பஸ்ல இருந்து பாரு. இப்பெல்லாம் சொல்றான் கரெக்டா சொல்றானா இல்ல குத்து மதிப்பா சுத்தி விடுறானா ஒண்ணுமே புரியலையே. 1 2 இதான் கூட நான்றேன். அப்ப நீ கூட சொல்லுவ குடுறா. நல்லா இருக்கு. எங்கடா போட்டுருப்பா? அடிச்ச பேர்லாம் இந்த சைடு வருமா? லெஃப்ட் சைடா? மரட்டடி 1 இறங்கி தூக்குன பட்டார் 2 டேட் வச்சிருந்தானா சூப்பரா இருக்கும். 106 மட்டும் டேட் எழுதிருப்பேன். தலைவன் கொடுத்தது 3 என்ன ரொம்ப 4 8 வந்தாச்சும் மனசு தெரியல. 5 6 கரெக்டா அம்மா அப்படியே 7 தான். அதான் 7குள்ள 42 ரன் கொடுத்திருக்கேன். வெக்கமா இல்ல? எத்தனை வருஷமா நான் 7 தான் கொடுத்திருக்கேன். அதெல்லாம் தெரியாம ஃப்ளூக்ல நீ அடிச்சதுடா. காட்டேரி எரிஞ்சா அப்படிதான் கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சல யோகனே அகமது தாண்டா மாறி மாறி வருது. நடுவில் அசன் அசன் வராங்க. அகமது வீடியோ பார்த்துட்டு மேலும் மேலும் புண்படுத்துவாங்க. வந்துட போறான்டா. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஆமா தூக்கி இப்படியும் போறான். இறங்கி தூக்க வேண்டியதான் அகமது.
அகமது அதிகமா இருக்கு. விஷ்ணுனா அசன் அசு 3 பேர் கேமியா மாதிரி நல்லா இருக்காங்க. சல்மான் ஒரு 3 தாட்டி இருக்காங்க. ஏன்னா கிரவுண்டுக்கு அதிகமா வருது இல்ல. இது நான் யாருக்கே சிக்ஸ் அந்த வாட்டி அன்னைக்கு அதுதான் கிரவுண்ட் போயிட்டு இருக்கும்போது சொன்னா அன்னைக்கு 6 போகுது. அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆமா ஆனா போன வாரம் மறக்கவே மாட்டேன்டான் அசனவர். நான் அடிச்சேன் ஒரு 6 போகும்போது சொன்னேன் அங்கிட்டு போடா அதான் கொஞ்சம் வேகமா உள்ள போடுறானே மறுபடியும் பின்னாடி போட்டான் என் தலைக்கு மேல போகுது. பயங்கரமா அடிப்பேன் நான் பயங்கரமா போடணும்டா தம்பி. ஏன்னா வந்து என்னோட ஸ்பின்ன நீ பார்த்தது இல்லை இன்ன வரைக்கும். அடிச்ச எக்ஸ்ட்ரானரி ஷாட் 3 தான். யோகு ஒரு வாட்டி பிளாஸ்டிக் இறங்கி தூக்குனா செம்ம ஹைட். அந்த ஹைட்டா ஒரு சூப்பரா இருக்கும். இப்ப ரீசெண்டா அசன் ஓவர்ல அடிச்சது. அப்புறம் வந்து ஒரு வாட்டி இவன் ஓவர்ல அடிச்சானா அது ஆஃப் சைட் பீச் ரன் கிடையாது. எனக்கு இதுதான் அந்த 6-4 அடிச்சேன் அந்த மேட்ச். சரியான ஹைட் தான்டா செம்ம சாட்டிஸ்ஃபை போச்சு ஸ்ட்ரைட்ல. இந்த மாதிரி லாவண்யா கரீமே அகமது 2 பேருக்கு இதை டேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வருமா? இந்த வீடியோ போட்டாங்க. இந்த வீடியோ போட்டுட்டா வீடியோல சரியா சேவ் பண்ணி வச்சிரு. கரீம் அகமதாயா நீ சாடி மயிர வச்சு புரியுதா இல்ல? அவனுக்கு புரியுதா இல்லையா? நான் ஆக்ட்ரஸ்க்கு போடுறேன். அது லவ் ஸ்டேட்டஸ். அவங்க ஆக்ட்ரஸ் போட சமந்தாக்கு போடுறத நான் சொல்றேன். லவ் ஸ்டேட்டஸ் போடுவான் 11 மணிக்கு ஒரு தாட்டி. அப்புறம் நான் எல்லாமே தினேஷ் ஒரு மறக்கவே மாட்டான். என் தலைக்கு மேல போச்சு அது. ஆமா நான் எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். ஏதாச்சும் பேருந்து இஸ்மாயில இதுன்னு போட்டுருப்பேன். இப்பதான் வராத ரெகுலரா சபரி. ஆமா ரகுபதி ஒரு வாட்டி பிளிப்கார்ட்டும் தூக்கணும் நம்ம. விஜய் ஒரு இல்லையா குமாரா என்னடா இதுவும் இல்லைங்கிற. ஜேபி ஏமாண்டா ஜேபி கார்த்தி பண்ண வரல அடிச்சிருக்கேன். பூபதி ஓவர்ல அடிச்சிருக்கேன். மோஸ்ட்லி அவன் நம்ம டீம் வந்துருவான்டா. அது இல்லாம அவன் ஓவர் போடுறத பார்த்து நம்ம இறங்க மாட்டோம்ல. தப்பு. நீ அடிக்க தெரியாம தடை இருப்ப. அடிக்க தெரியாம தடை இருப்ப அந்த இடத்துல. அகமது கரீம் யோகி விஷ்ணு இங்க மட்டும் நம்ம ஏரியா இருந்தாங்க. சேனல் எங்கேயோ போயிருக்கோம்டா. அகமது வச்சே நம்ம பீக்கு டிஆர்பி ஏற்றிடலாம். அவன் ஒட்ட போலாம். அது ஜோக்கர் மாதிரி பண்ணிட்டு இருப்பான். கேமராமேன் மாதிரி. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஏதா பண்றா ஏதோ பாத்து முடிச்சு அயன்மேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா பாத்துட்டு அவங்க டோனின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அயன்மேன் யாருன்னு கேட்டுருக்காங்க. என்னோட மோசமா ஸ்டேட்டஸ் போடலாம். மறக்கவே மாட்டேன்டா. ஏதோ போஸ்ட் என்னோட மோசமா ஒருத்தர் எடுத்திருக்காங்க. நான் அப்புறமா காட்டுறேன். இல்லடா ஒரு எடிட் சேனல் காட்டுறேன். ப்ரொஃபைல் இப்ப பாத்தியா? அப்படியே அவ வந்து 214 பிக்சர் 144 பிக்சர். ஏன் இப்படி பாக்க? இப்ப ஒரு ஏஐ வந்திருக்கு. இப்ப நீ வில்லி பாபி பிரவுன் சர்ச் பண்ண வச்சுக்க, அவன் இன்ஸ்டாகிராம் ஐடி வரும். உள்ள போனா அந்த ஏஐ ரிப்ளை பண்ணும். அது மாதிரி இன்னைக்கு ஒரு எடிட் போட போறேன். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஏதோ மனசுக்காரது ஒரு மனசாட்சி நீ ஒண்ணு போட்டு போற. நன்றாய் அதான் வர்கீஸ் பாவையா? வர்கீஸா? வர்கீஸ் கிளாவி பாய். ஐயோ என்ன நம்பிட்டு இருக்காங்க சின்ன ஜீவனுக்காக. இன்னொரு ஸ்டேட்டஸ் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அவன் எனக்கு வீடியோ பக்கத்துல இப்ப என் ஃப்ரெண்ட் இருப்பான், காலேஜ் ஃப்ரெண்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஏதாவது சிக்கன் போட்டு போடா விட்டுருவான். கொஞ்சம் கூட அறிவு அவன்தான் நம்பறியா? அந்த அறிவு சொல்லடா.
இந்த மூஞ்சிக்கு அந்த மூஞ்சி எப்படி செட் ஆகும் அந்த அறிவு கூட இல்லையாடா. மண்ணு இல்ல ஏதாவது கேட்டா ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. இது கூட இல்ல, இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவன்ஸுக்கு மெசேஜ் போட்ட மாதிரி ஒரு எடிட் பண்ணிருந்தேன். ஆமா. ஏய் மேன் அதான் பச்சையா தெரிஞ்சுனால பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது கூட பக்கங்கட்டேன் இவனும் யோகும் ஆண்ட்மேனுக்கு ஏதோ போயிருந்தாங்க. அது என்ன வார்னர் ப்ரோஸ் பார்த்த மாதிரி எடிட் பண்ணி போட்டாங்க. வார்னர் பிரதர்ஸ்ல அவங்க அக்கௌண்ட் தான் ஆண்ட்மேன் மூவி. பக்கங்கட்டான் அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஆனா எனக்கு வந்து உண்மையா பார்த்து வந்து அந்த அசாம்ல இருக்க ரேச்சல் பாத்துச்சுடா. ஸ்கிரீன் ஷாட் இருக்குடா. ஆனா உண்மையா எனக்குலாம் 2 பேர் இருக்கு. அதுக்கெல்லாம் மகாராஜ் வேணும்டா. மகாராஜா ஐடியா வந்து ஹேண்ட்ஸம் கை அப்படியே டேக் பண்ணி போட்டுறேன். என்ன பேர் பாத்துருப்போம். ப்ரொஃபைல பார்த்தல ஹேண்ட்ஸம் பாத்து ஸ்கிப் அடிச்சிருக்கோம் டக்குன்னு கூட அச்சி. இல்ல அந்த எடிட் வந்து 5000 நம்ம போயிருச்சு அந்த வீடியோ. இல்ல அது லைக் போட்டுச்சா? இல்ல பாத்திருக்கடா. ஜிஎன்எம்எஸ் போட்டா அதுக்கு ஒரு லைக் வந்துருச்சு. அது போட்டுருச்சு. எனக்கு லைக் போடவே இல்லை. பார்த்துட்டு போயிட்டேன். அப்பா என் ஏர்பாடு 999 ரூபா வந்துருச்சுடா. அந்த வேலை நீ வாங்கினது லோக்கல் கடையில கரெக்டா செருப்பு ஆஃப் பண்ணிக்கலாமா? தாரான் ஆமாண்டா 10 நிமிஷத்துக்குள்ள ஆஃப் பண்ணு சொன்னா இல்லன்னா எனக்கு